உள்ள சகோதரர்களே, அடுத்தது என்ன அம்சம் என்று சொன்னால், இந்த சேர்ந்து நடத்தல் என்ற பகுதி நான் 4வது விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சேர்ந்து நடத்தல் என்பதில் நிறைய பேருடைய அந்த உள்ளத்தில் ஒரு அம்சம் என்ன வரும் என்று சொன்னால், தங்கைக்கு நம்ம ஏதாவது தர்மம் செய்கிறோமா, அல்லது தம்பிக்கு தர்மம் செய்கிறோமா, நம்மளோட பெரியம்மாவுக்கு ஏதாவது கொடுக்குறோமா, சாட்சிக்கு ஏதாவது கொடுக்குறோமா, மாமிக்கு ஏதாவது கொடுக்குறோம், ஏதாவது பொருளாதார ரீதியாக நம்ம செலவழிக்கிறோமா, அதுக்கான செலவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கும். அதே ஒரு அவர்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அந்த மாதிரி கமிட்மெண்ட் ஆகின சில செலவுகள் இருக்குமே, இதெல்லாம் நினைக்கக்குள்ள மனதில் சைத்தான் ஒரு சிந்தனை போடுவான். பாத்தியா, நீ இந்த தடவை 6000 சம்பாரிச்சு, 1000 ரியால் சம்பாரிச்சாய், அல்லது 50 சம்பாரிச்சாய், 30 எங்க போகுது? தங்கச்சி பேத்து, தம்பிக்கு போயிருக்கு. இதே அவர்கள் இல்லாம இருந்தா, அல்லது அவர்களுடைய தேவை முடிஞ்சிருந்தா, உனக்கு கையில் எவ்வளவு மிஞ்சும்? 50 மிஞ்சும், இல்ல 10 மிஞ்சும். 5000 வச்சுக்கோங்க. எனக்கு டோட்டல் 5000த்துல நான் 2000 கொடுக்குறேன்னா, எனக்கு 2000 என்ன செஞ்சிடும்? மிஞ்சிரும். அப்ப இந்த 2000 எங்க போகுது? அவர்களுக்கு போவதனால எனக்கு என்ன செய்கிறது? 3000. இதான் நம்மளுக்கு வரக்கூடிய சிந்தனை. சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி ஒரு எல்லா மனிதர்கள்ட்ட சிந்தனை இருக்கும். இது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது இந்த சிந்தனை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீரமானவர், ஒரு சிறந்த நபி தோழர். அதனால அவர் என்ன செஞ்சார் நினைச்சாருன்னா, அவரை விட வீக்கானவர்களை விட இந்த விஷயத்துல எனக்கு கூடுதலாக அப்படி என்ற ஒரு சிந்தனை அவருக்கு என்ன செய்தது? இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களுக்கு உதவி கிடைப்பதோ, உங்களுக்கு அதிகமாக ரிஸ்க் கிடைப்பதோ, எது எல்லாம் கிடைக்கிறதோ, இதெல்லாம் காரணமே உங்களுக்கு கீழே உள்ள பலகீனர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுக்கு 5000 கிடைக்கிறதா, 2000 நீங்க தர்மம் செய்றீங்களா, கீழே பலகீனமானவர்கள் இருக்க போய் தான் அந்த 5000 கிடைக்குது. அவர்கள் இல்லையா, உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களது பலகீனர்களை கொண்டே அன்றி நீங்கள் உதவி செய்யப்படவில்லை, உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கவில்லை. உங்களுக்கு அதிகமாக இறைவன் தருவதெல்லாம் கீழே உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் அந்த இடத்துல வச்சுதான். அதனாலதான் இறைவன் உங்கள் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சேர வேண்டிய இந்த தொகையை உங்களை கொண்டு அல்லாது விட்டால் யாரை கொண்டாவது சேர்ப்பான். ஆனால் உங்களது நல்லெண்ணத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவ்வளவுதான். உங்களது நல்லெண்ணத்திற்காக, உங்களது இஹ்லாஸிற்காக, உங்களது இறையச்சத்திற்காக, உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணி இருக்கிறான். நீங்கள் இல்லாது விட்டாலும் அது அவர்களுக்கு போகும். நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு போகும். அவர்கள் இல்லாது விட்டால் இது உங்களுக்கு வராது. இது உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். அதனால் நம்ம யாருக்காவது கடமையாகி செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா, அதிகப்படியாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோமா, புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா எங்கள் மூலம் அதை அனுப்பி கொண்டிருக்கிறான். இது உங்களது அல்ல, இது உங்களது அல்ல. உங்களுக்கு கூலி உண்டு. உங்களை கையில நீங்க தடுக்காம கொடுக்கறீங்க பாத்தீங்களா, அதற்கு உங்களுக்கு கூலி உண்டு. ஆனால் நீங்கள் தடுக்கின்றவர்களாக இருந்தால் அல்லாஹ் அதை இன்னொரு வகையில கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹு தஆலா அதை எந்த வகையில கொண்டு போய் சேர்ப்பான். நீங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு அருளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், என்னிடம் வருவதை இறைவன் தருவதை நான் தடுக்காமல் உங்களுக்கு வழிவிடுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு அருள் மிக்கவர்கள். மற்றபடி அவர்களுக்கு போய் சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த உபதேசம் யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். உங்களது பலகீனர்களை கொண்டே அன்றி உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்மளால் ஒரு 10 பேர், ஒரு குடும்பம், ஒரு 10 குடும்பம் வாழ்கிறதா, அதற்கு இறைவன் எம்மை காரணமாக்கி இருக்கிறான் என்று நினைங்களே தவிர, நான் இல்லாது விட்டால் உங்களுக்கு வழி என்ன என்ற முறையில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டாம். அப்படி பேசுறாங்க. நான் என்ன கஷ்டத்துல உங்களுக்கு தருகிறேன் தெரியுமா, எப்படி பட்டு தருகிறேன் தெரியுமா, மற்ற குடும்பங்களை நீங்க பாத்தீங்களா, இப்படி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை நன்மைகளை ஒரே செகண்டில் என்ன செய்கிறார்கள்? அழித்து விடுகிறார்கள். அதனால்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது, நீங்கள் தர்மம் செய்துவிட்டு சொல்லிக்காட்டி தொந்தரவுபடுத்துகின்ற தர்மங்களை விட நல்ல வார்த்தை சொல்வது சிறந்தது. நல்ல வார்த்தை இருக்குது, அது சிறந்தது. இந்த தர்மத்தில் எந்த பிரயோஜனம் கிடையாது. உண்மையில் கொடுப்பவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா. இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ரிஸ்க் கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். எங்களை காரணமாக்கியதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணுமே ஒழிய, ஒரு செயல், ஒரு சின்ன செயல்பாட்டில் கூட என்னால் தான் இவர்கள் என்ற இடத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? காட்டிக்கொள்ள வேண்டாம். என்னால் தான் நீங்கள் கொடுத்து விட்டு அவர்கள் உங்களோடு சந்தோஷமாக பேசுகிறார்களா, உங்கள் உள்ளம் அதனால கலங்குகிறதா, மகிழ்ச்சி அடைகிறதா, அந்த மகிழ்ச்சி மூலம் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள்.
யா அல்லாஹ், நீ என்னை செலக்ட் பண்ண, நீ என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாய், எனது நல்ல உள்ளத்தை நீ வளர்க்கிறாய், அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பழகுங்களே தவிர இதை ஒரு பெருமையாக்கி நமது நன்மைகளையும் அளித்து மறுமை வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்ற நிலைமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நம்மளால் ஒரு சகோதரர் வாழ்கிறாரா, அல்லாஹு தஆலா அவரது விஷயத்தை எனக்கு தருகிறான் என்பது அர்த்தம். அவரதை எனக்கு தருகிறான், அல்லாஹ்வுக்கு அதை நேரடியாக இன்னொருவர் மூலம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம், என்னை பயன்படுத்தலாமலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கலாம். என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுக்காக அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஃபாயிக்கும், உங்களது பலகீனர்களை கொண்டு நீங்கள் கொண்டே அன்றி நீங்கள் ரிஸ்க் கொடுக்கப்படவில்லை. ஆள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, நமது மனைவியாக இருந்தாலும் சரி, பேசுகின்ற பொழுது அந்த பேச்சில் சரியாக இருக்கணும். குடும்ப பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, சிக்கல்கள் வருகின்ற பொழுது, கணவனும் மனைவியும் எடுக்கக்கூடிய மோசமான ஒரு முடிவுகளில் ஒன்றுதான் கணவன் தனது பகுதியை தடுக்கிறது, மனைவி தனது பகுதியை தடுக்கிறது. அந்த குடும்பம் என்ன செய்யாது, சிறந்த ஒரு குடும்பமாக மாறாது. கோபம் இவர்கிட்ட வெளிப்படும், மனைவிடமிருந்து வெளிப்படும். அந்த கோபத்தை தன் குடும்ப கடமைக்குள் இணைத்து விடக்கூடாது. எப்படி அது, மனைவி வீட்டிலே உள்ள வேலை செய்வது கடமை, அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்ய, இந்த குடும்ப வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் வீட்டுடைய வேலைகள், சமையல்கள், கணவனுடைய ஏற்பாடுகள், பிள்ளைகளுடைய ஏற்பாடுகள், இதை செய்து கொண்டு போவார்கள். கணவன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் உரிய செலவுகளை கொடுத்து அதை செய்து கொண்டு போவார்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கு உனக்கு இது கிடையாது என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்றைக்கு நான் பணம் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது. மனைவி நான் இதை செய்ய மாட்டேன் அவருடைய கடமை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் ஐயஹ்பிஸ அம்மை யம்லிகு கூதஹு, யாருக்கு ரிஸ்க் கொடுப்பதும் உணவளிப்பதும் அதாவது சாப்பாடை கொண்டு போய் சேர்ப்பதும் கடமையாக இருக்கிறதோ அவர்களை விட்டு அதை தடுத்துக் கொள்வது நீ பாவம் செய்கின்றவன் என்பதற்கு போதுமானது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கஃபா பில் மர்இ இஸ்மன் ஐயஹ்பிஸ அம்மை யம்லிகு கூதஹு, யாருக்கு கொடுக்கணுமோ உணவு கொடுக்கணும் கடமை, அதை தரமாட்டேன் நீ தடுப்பது நீ பாவி என்பதற்கு போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன நபராக இருக்கலாம், நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அநியாயமாக இருக்கலாம், நமக்கு பிரச்சனையாக இருக்கலாம், இந்த முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, இருவரும் போகக்கூடாது. ரெண்டு பேரும் அதை மனதில் நிபந்தனையாக வைத்துக் கொள்றோம். எவ்வளவு சண்டை சர்ச்சை வந்தாலும் எனது வேலை என்ன செய்யும், சரியாக நடக்கும், அவரது வேலை கடமை, இது சரியாக நடக்கும். மற்றபடி உள்ள விஷயங்கள் அவர்கள் கோபத்தை காட்டிக்கொள்ள இஸ்லாம் என்ன செய்கிறது, அனுமதிக்கிறது. நிறைய பேர் இந்த இடத்துல பிடிப்பதனால தான் குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி என்ன செய்கிறது, சீர்குலைது. இதே மாதிரி தான் தனது இரத்த உறவுகளுக்கு, உங்களால் அவர்கள் வாழ்கிறார்களா, இன்றைக்கு பிறநாளைக்கு உனக்கு தரமாட்டேன், இந்த தடவை அனுப்ப மாட்டேன் என்ற வார்த்தையை மறந்து சொல்ல வேண்டாம். உங்களது அன்பை அவர்கள் காண வேண்டும். அவர்கள் என்ன அநியாயம் செய்தாலும் அவர்களுக்குரியது வந்து சேருவதையும் அதை நீங்கள் எந்த நேரத்திலும் சொல்லி காட்டாமல் இருப்பதையும் அவர்கள் உணர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இதை பழக்கிக் கொள்ளுங்கள். நிறைய உறவு முறைகளை நம்ம பேணாம போவதற்கான இதெல்லாம் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, கஃபா பில் மர்இ இஸ்மன் ஐயஹ்பிஸ அம்மை யம்லிகு கூதஹு, யாருக்கு